ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கான ஆனுவல் கேலண்டர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக எல்லாமே வந்து நோட்டிஃபிகேஷன் எப்போ அப்படின்னு சொல்லி ஒரு டென்டேட்டிவான ஒரு மந்த் வந்து கொடுத்துருக்காங்க. ஜனவரி டு மார்ச் வந்து ஏஎல்பி வரும். இது வந்து நாட் ஓன்லி இந்த வருஷம் கிடையாது, எல்லா வருஷமே வந்து இனிமேல் இப்படி தான் இந்த சைக்கிள் ஃபாலோ ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஜனவரியிலேருந்து மார்ச்க்குள்ளே ஏஎல்பி வரப்போகுது. அதே மாதிரி ஏப்ரல்லேருந்து ஜூனுக்குள்ளே டெக்னீஷியன் வரப்போகுது. பட் வந்து இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல்லேருந்து ஜூனுக்குள்ளே டெக்னீஷியன் வரப்போகுது. இது வந்து நோட்டிஃபிகேஷனுக்கான டென்டேட்டிவ் மந்த்து தான் இது கொடுத்துருக்காங்க. பட் வந்து இது நெக்ஸ்ட் இயர்லேருந்து தான் இந்த மாதிரி ஃபாலோ ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இந்த ஏப்ரலில் டெக்னீஷியன் நோட்டிஃபிகேஷன் ஸ்டார்ட் ஆகிறது. பட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்கள்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபெப்ரவரியிலே வந்து நம்ம டெக்னீஷியனுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு 9000 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மார்ச் ஏப்ரல்லையே வந்து நம்ம வந்து இப்போ நோட்டிஃபிகேஷன் ஒரு ஃபெப்ரவரி எண்டில் வருதுன்னா அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு 1 மந்த் டைம் கொடுப்பாங்களே, அது வந்து மார்ச்சில் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து மாடிஃபிகேஷன் வந்து ஏப்ரலில் இருக்கும். ஏப்ரல் ஃபஸ்ட் வீக் வந்து மாடிஃபிகேஷன் இருக்கும். அந்த மாதிரி வந்து இந்த வருஷம் மட்டும் நம்ம அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மேபி. ஓகேங்களா? ஏன்னா இது வந்து இதுக்கு முன்னாடி ஒரு நோட்டீஸ் விட்டாங்களே, ஒரு 2 days பிஃபோர், அந்த நோட்டீஸில் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் டென்டேட்டிவாக வந்து விட்டுட்டாங்க. பட் பிகாஸ் வந்து இந்த எக்ஸாம் வந்து நமக்கு வந்து எக்ஸாமே வந்து டெக்னீஷியனுக்கு வந்து அக்டோபர் டு டிசம்பர் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் போட்டு டிவி மெடிக்கல்லாம் வந்து அடுத்த வருஷம் ஃபெப் ஆகிடுது. சரிங்களா? ஸோ அப்படி ஃபெப் ஆகும் போது டிவி மெடிக்கல் அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் அப்படியே போயிட்டே இருக்கும் போது அகைன் இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது போல். இந்த மாதிரி ஃபாலோ பண்ண போகிறாங்க. ஸோ இந்த வருஷம் வந்து மேபி நம்ம வந்து கொஞ்சம் குயிக்காகவே நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கலாம். எப்படின்னா, இப்போது ஜூலை டு செப்டம்பர் என்டிபிசி அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா, நம்ம மேக்ஸிமம் ஜூலையிலே வரதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். அதுலேயும் இல்லாமல் ஒரு முக்கியமான அப்டேட் மக்களை இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இதுக்கு முன்னாடி என்டிபிசி வந்து 12th லெவலு டிகிரி லெவல் எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரே இதுவாக வச்சுட்டாங்க. பட் இதுக்கு முன்னாடி எப்படி ஏஎல்பி அண்ட் டெக்னீஷியன் ஒன்றா இருந்தது, ஆனால் இந்த வருஷம் பிரித்து நோட்டிஃபிகேஷன் விடுறாங்களா, அந்த மாதிரி என்டிபிசிக்குமே வந்து இவங்க வந்து தனித்தனியாக தான் கிராஜுவேட் லெவல், அண்டர் கிராஜுவேட் லெவல்னு சொல்லி தனித்தனியாக தான் வந்து நோட்டிஃபிகேஷன் விட போகிறாங்க. நமக்கு இதை பார்த்தாலே வந்து கொஞ்சம் ஐடியா கிடைக்குது. பிகாஸ் லெவல் 4 and 5 and 6 இது மூணுமே வந்து டிகிரி லெவல், அதுக்கு வந்து தனியான ஒரு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. அதே மாதிரி அண்டர் கிராஜுவேட் 12th லெவல் லெவல் 2 and 3 அதுக்கு வந்து தனியான நோட்டிஃபிகேஷன் வந்து வரப்போகுது. அதே மாதிரி நம்ம நிறைய பேர் வந்து இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் இருப்பீங்க, ஜேஇ ஆகணும், ஜூனியர் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஜூனியர் இன்ஜினியர் வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி டெக்னிக்கல்லாம் படிச்சுட்ருப்பீங்க. அதே தான் ஜேஇயுமே வந்து ஜூலைலேருந்து செப்டம்பருக்குள்ளே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பேராமெடிக்கல் கேட்டகரி ப்ளஸ் அதுக்கப்புறமா வந்து லாஸ்ட்டாக அக்டோபர் டு டிசம்பர் நம்ம லெவல் 1 போஸ்ட்டும் மினிஸ்ட்ரியல் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரியும் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுறதா ஒரு ஆனுவல் கேலண்டர் வந்து கிளியர் கட்டாக கொடுத்துட்டாங்க மக்களே. இனிமேல் வந்து வருஷம் இதே மாதிரி தான் ஃபாலோ ஆக போகுது. பட் வந்து இதில் ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னென்னா, எல்லாருக்கும் இதுக்கு முன்னாடி பஞ்சாக வேகன்சி வந்தது, பட் இனிமேல் அப்படி வராது அப்படின்ற ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கும் எல்லாருக்குமே. பிகாஸ் இப்போ வந்து இதுக்கு முன்னாடி வந்து 3-4 இயர்ஸோட சேர்த்து வேகன்சி வந்து ஒரு மாதிரி பஞ்சாக விட்டுட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனுவல் வேகன்சினா அந்த ஃபினான்ஷியல் இயருக்கு என்னமோ அந்த வேகன்சி தான் மேபி வரும்னு, அந்த வேகன்சி தான் வர சான்சஸ் அதிகமாக இருக்குது. பட் வந்து இப்போ நம்ம எப்படி சொல்கிறது, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து உள்ளே போக பாருங்கள் மக்களே, அவ்வளோதான். பிகாஸ் வந்து ஒரு வருஷமும் வந்து வேகன்சி வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் வருது. சரிங்களா? நீங்கள் வந்து இப்போ இருக்கிற வேகன்சி கம்மி அப்படின்னு வச்சிங்கன்னா ஃப்யூச்சரில் இன்னுமே கம்மியாக வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் இப்போவே வந்து இப்போ இருக்க வேகன்சி வந்து நல்ல வேகன்சி தான். சரிங்களா? இப்போ விட்ற வேகன்சிலாம் இப்போ 9000 டெக்னீஷியன் அப்படின்றது ஒரு நல்ல வேகன்சி தான். 9000 வரப்போகுது அப்படின்றது ஃப்யூச்சரில் அது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக கூட சான்சஸ் இருக்குது. சரிங்களா? இது எல்லாமே டென்டேட்டிவ் தான். ஈவன் எக்ஸாம் முடிகிறதுக்குள்ளே கூட திடீர்னு வேகன்சி அவங்க இன்க்ரீஸ் கூட பண்ணலாம். அதெல்லாம் நம்ம வந்து ப்ரெடிக்டே பண்ண முடியாது. வேகன்சி கம்மி அப்படின்னு சொல்லி டிமோட்டிவேட் ஆகி படிக்காதீங்க. என்ன இருந்தாலுமே நமக்கு தேவையானது வந்து ஒரே ஒரு போஸ்டிங் தான். சரிங்களா? எவ்வளோ வேகன்சி இருந்தாலுமே நம்ம கேட்டகரியில் நமக்கு ஒரு போஸ்டிங் தான் தேவை. ஸோ நீங்கள் நல்லா 100% ப்ரிப்பரேஷன் வந்து, ஏன்னா லைனாக நோட்டிஃபிகேஷன் இருக்குது. சரிங்களா? நீங்கள் ஒரு எக்ஸாம் இருந்தால் டிமோட்டிவேட் ஆகலாம். முதல்ல நம்ம ஏதோ ஒரு இதில் வந்து உள்ளே போயிடணும். உள்ளே போயிட்டு நமக்கான கோல், இப்போ எனக்கு வந்து ஜூனியர் இன்ஜினியர் தான் ஆகணும், இல்லை என்டிபிசியில் ஏதோ ஒரு டிகிரி லெவல் போஸ்டிங் தான் போகணும். இன்கேஸ் நம்மளால் அது முடியலனாலும் ஒரு லெவல் 1 போஸ்ட்லேயோ இல்லை ஒரு ஏஎல்பிலேயோ டெக்னீஷியன்லேயோ எதுலேயோ ஒன்று நம்ம உள்ளே போயிட்டோன்னா டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதி நம்ம வந்து மேலே வந்துக்கலாம். ஸோ எல்லா நோட்டிஃபிகேஷனுமே எலிஜிபிலிட்டி இருந்தால் அப்ளை பண்ணிடுங்க. சரிங்களா? நிறைய நோட்டிஃபிகேஷன் நீங்கள் வந்து வர அப்ளை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய எக்ஸாம் இருக்குதுன்னு சொல்லி அப்படியே மாதம் உங்களுக்கு ஒரு எக்ஸாம் வந்துகிட்டே இருக்கும்.
அப்படி வரதால நீங்கள் வந்து அந்த ப்ரிப்பரேஷனில் இருப்பீங்க. இல்லை நான் என்டிபிசிக்கு மட்டும் தான் படிப்பேன். பட் ஏன்னா உங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருப்பீங்க, முடிச்சுட்டு டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் இருக்கும். ஏஎல்பி அப்ளை பண்ணாமல் நான் வந்து என்டிபிசிக்கு மட்டும் தான் என்னோட எய்மு அப்படின்னு நினச்சி என்டிபிசிக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட்டே பண்ண மாட்டீங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். சரிங்களா? எல்லாமே போடுங்க மேக்ஸிமம். ரயில்வே மட்டும் போடுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். எஸ்எஸ்சி வந்தால் எஸ்எஸ்சியுமே அப்ளை பண்ணுங்கள். எஸ்எஸ்சி ஒரு கேலண்டர் விட்டுருக்காங்க. சரிங்களா? ஸோ அதையுமே பாருங்கள். அதுலேயுமே வந்து எம்டிஎஸ் இருக்குது, சிஹெச்எஸ்எல் இருக்குது, சிஜிஎல் இருக்குது. சரிங்களா? அதெல்லாமே வந்து அதுலேயுமே சூப்பரான போஸ்டிங்லாம் இருக்குது எஸ்எஸ்சிலலாம். எஸ்எஸ்சிலலாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான போஸ்ட்டே இருக்குது. ஸோ எல்லாமே அப்ளை பண்ணுங்கள், எல்லாமே எழுதுங்க. ஓகேவா மக்களே? இனிமேல் வந்து ரயில்வேவும் வந்து பேங்கிங் மாதிரி வந்து இயர்லி இப்போ எப்படி பேங்கிங் வந்து இயர்லி ஒரு 5 எக்ஸாம் வைக்கிறாங்க. ஐபிபிஎஸ் கிளர்க்கு, ஐபிபிஎஸ் பிஓ, அதே மாதிரி ஆர்ஆர்பி கிளர்க்கு, ஆர்ஆர்பி பிஓ. ஆர்ஆர்பி மீன்ஸ் அங்கே ரீஜனல் ரூரல் பேங்க்கு. அதுக்கப்புறம் எஸ்பிஐ கிளர்க்கு, எஸ்பிஐ பிஓ. இந்த மாதிரி எவ்வளோ பேங்கிங் வந்து இயர்லி இது எல்லாத்தையுமே முடிப்பாங்க. முடிச்சுட்டு அடுத்த வருஷம் அதே மாதிரி ஜனவரி ஃபெப்ரவரி வந்து இன்னொரு ஒரு சைக்கிள் ஆரம்பிப்பாங்க. இது வந்து அப்படியே சைடில் வந்து டிவி மெடிக்கல்னு இது போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி வந்து ரயில்வேவுமே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து இனிமேல் வந்து நம்ம அப்டேட்டு அது இதுன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்ல, படிக்க ஆரம்பிச்சிருங்க மக்களே. ஓகே, அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. பபாய், டேக் கேர். மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்மளோட டெலிகிராம் குரூப் ஐடி, இன்ஸ்டா ஐடி இருக்கும். அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பபாய் மக்களே, டேக் கேர்.